ஜெய் மஹி வ்ளாக்ஸ் ஃபேமிலிக்கு வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம எந்த கடவுளை தரிசிக்க போகிறோம்னா, நம்ம கோயம்புத்தூரோட ரொம்ப ஸ்பெஷலான பிள்ளையார் கோவிலுக்கு போகிறோம். இது எங்கே இருக்குன்னா, கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 5 கிலோமீட்டர், ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 3 கிலோமீட்டரில் புளியகுளம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் அமைஞ்சிருக்கு. நம்ம புளியகுளம் முந்தி விநாயகர் கோவிலுக்கு போகிறோம். நம்ம எந்த வழியாக போகிறோம்னா, ஜிடி நாயுடு மேம்பாலம், தமிழ்நாட்டிலேயே இதுதான் பெரிய லென்த்தான மேம்பாலம் வழியாக போகிறோம். வந்துட்டோம். இதுதான் நம்ம அருள்மிகு முந்தி விநாயகர் திருக்கோயில் புளியகுளம். கோயிலை சுற்றி ரோடு தான், எப்போவுமே டிராஃபிக் இருந்துக்கிட்டே இருக்கும். பார்த்து கவனமாக தான் ரோடு கிராஸ் பண்ணணும். நம்ம கோயிலோட ஸ்பெஷல் என்னென்னா, ஆசியாவிலேயே பெரிய விநாயகர் நம்ம முந்தி விநாயகர் தான். இவர் கிட்டத்தட்ட 180 டன். ஈரோடு பக்கத்தில் இருக்கிற ஈரோடு மாவட்டத்தை சார்ந்த ஊத்துக்குளிங்கிற ஒரு ஊரில் ஒரே பாறையால் 21 சிற்பிகள் மூலமாக செதுக்கப்பட்ட கற்சிலை. அதுதான் நம்ம விநாயகர். இவர் ஆசியாவிலேயே ஒற்றை கல்லிலான மிக பிரம்மாண்டமான சிலை நம்ம கோவையில் தான் இருக்குது. புளியகுளத்தில் முந்தி விநாயகராக நமக்கெல்லாம் காட்சி அளிக்கிறார். ஃபுல்லாக டிராஃபிக்கான ரோடு தான், பார்த்து கவனமாக தான் இங்கே கிராஸ் பண்ணோம். வாங்க கோவிலுக்குள்ளே சாமியை பார்க்கலாம். அலௌடு கிடைக்குமான்னு தெரியல, எப்படியும் வீடியோ எடுக்க அலௌட் பண்ண மாட்டாங்க. நமக்கு பாக்கியம் இருந்தால் சாமி தரிசனம் கிடைக்கும். முன்னாலேயே நம்ம மூஷிக வாகனம் இருக்கார் பிரம்மாண்டமாக. இவர் தான் நமது கணேசர். ஜெய் கணேசா. அலௌடு இல்லைன்ட்டாங்க வீடியோ எடுக்க, ஃபோட்டோ எடுக்கவும் அலௌடு இல்லைன்ட்டாங்க. சரி, நம்ம பார்த்ததே மகிழ்ச்சி. நம்ம கோயில் பக்கத்துலேயே அருள்மிகு வனபத்ரகாளியம்மன் கோவில் இருக்குது. இது பழமையான ஒரு கோவில். இங்கே பாருங்கள் எத்தனை சாமிகளை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்கன்னு. வனபத்ரகாளியம்மன் திருக்கோயில், அருள்மிகு ஸ்ரீ வனபத்ரகாளியம்மன் கோவில். கோயில் பக்கத்துலேயே இருக்குது. இங்கே தரிசிக்கலாம் வாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பிள்ளையார்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓம் விக்னேஸ்வராய நமக. சிம்ம வாகனத்தோடு இருக்காங்க அம்மா. இவங்க தான் வனபத்ரகாளி. அருமையான காட்சி. அரச மரத்தடி பிள்ளையார், ரொம்ப பழமையான கோவில். கருப்பராயர் இருக்கார். 18 படிக்கட்டுகளை வச்சு ஐயப்பனை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. சுவாமியே சரணம் ஐயப்பா. இது நம்ம கருப்பராயர். இவர் நம்ம சாய்பாபா. நம்ம வன பத்ரகாளி அம்மன் உக்கிரமாக இருக்காங்க. நம்ம அரச மரத்தடி பிள்ளையாரை ஒரு வலம் வரலாம். வாங்க, அரச மரத்தடி பிள்ளையாரை சுற்றி ஒரு வலம் வரலாம். ஓம் விக்னேஸ்வராய நமக. அருமையாக இருக்குது. பழைய மரம், ரொம்ப வயசான மரம் தான். பாருங்கள் எவ்வளோ தடிமனாக இருக்குன்னு. அரச மரம் அருமையாக இருக்குது. பிள்ளையாரப்பா எல்லாத்தையும் காப்பாற்றுங்க. பக்கத்துலேயே குட்டியாக அழகாக ஆஞ்சநேயர் சிலை இருக்குது. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹனுமான். மனசு நிறைவாக இருக்குது.
சின்ன ரவுண்டான மாதிரி இருக்கிற இடத்துல தான் நம்ம கோயில் அமைஞ்சிருக்கு. புளியகுளம் விநாயகர் கோவில். கோயிலுக்குள்ளே போயிட்டு வெளியே வரும்போது நம்ம ஆதி மூலவர் ராகு கேது சன்னதி இருக்குது.